ம். ஜிபி 32ன்னு வட சுட்டு வச்சிருக்கான். ஆனா ஆனா கோட்டு 33 இல்லைன்னா போஸ்டர்ல ஹையஸ்ட்னு போட்டு வச்சிருப்பான் மூதேவி. ஜிபி 32 வந்துருச்சா? 32 வரல, வந்த மாதிரி போஸ்ட் வச்சிட்டான். அது ஏன் 32 33 33 வச்சிருக்கலாமே யோசிக்கலாம். ஏன்னா வரலையே. கோட்டு தான், கோட்டு 33, இவன் 32. வானம் கேட்டான் 32 வரல. டேய் ஏன்டா எங்க இதெல்லாம் ஃபோன் இல்லையா? ஃபோன்ல போய் பார்த்தா கூட எவ்வளவு ஓடி இருக்குன்னு தெரியும். தக்காளி. ரீகனெக்ட் பண்ணு. இதுக்கப்புறம் மேட்ச் பத்தி எல்லாம் பேசாதீங்க சார், அவ்வளவுதான். ஏதாவது நாசமா போட்டோம். ஏன்னா அந்த ஆர்சிபி கூட கப்படிக்கிட்டோம். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா 2 டீம் மயிரா போனா கூட ஆர்சிபி கப்படிக்க மாட்டேங்குது. ஏய் அவனுங்க அலெக்ஸே அந்த பேரு ஹோம் மேட்ச்ல தோத்துருவானுங்கடா அவனுங்க. அவனுங்க ஹோம் மேட்ச்ல ஆடவே மாட்டானுங்கடா. இந்த இதுல எல்லா வருஷமும் சரி. ஓகேவா? எப்பயுமே வந்து 2 தான், 2 விஷயம் தான். ஆர்சிபி வெளியில கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க, பெங்களூர்ல தோத்து போயிடுவானுங்க. பெங்களூர்ல அதுவும் எப்படி தெரியுமா தோத்து போவானுங்க? 100, 200 சாரி 150, 160 இல்ல 200, 220 அடிச்சே தோப்பானுங்க. 220 அடிப்பானுங்க, டீம் வந்து சேஸ் பண்றானுங்க பெங்களூர்ல. இந்த ஃபன் எல்லாம் நடக்கும் பெங்களூர்ல. அவனுங்க பெங்களூர்லாம் தோத்துருவானுங்க, மத்த ஊர்ல எல்லாம் அடிப்பானுங்க. எனக்கு தெரிஞ்ச டிசி ஜெயிக்கணும்டா அலெக்ஸ். டிசி வந்து செம்ம டீம். எல்லாம் சில பேர் ஸ்பின் ஆட்டும் சரி, சீம் ஆட்டும் சரி, பேட்டிங்கும் சரி, சூப்பரா இருக்கும் அவனுக்கிட்ட. இல்ல என்ன பூக்கு அஸ்வின் எடுத்தானுங்கடா. அவன் ஏன்டா இன்னும் மேட்ச்ல வச்சுன்னு இருக்கீங்க? ஆனா பாரு, இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கேன் அலெக்ஸ். இந்த தமிழ்ல பேசுற நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த இது கொடுப்பானுங்க பாத்திர, யூடியூப் வச்சு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா எல்லாருமே. இந்த ஸ்ரீகாந்த், இந்த சீகா, பத்ரிநாத், இன்னும் 2-3 பேர்லாம் இருக்கானுங்க. ஓகேவா? அப்புறம் ஏதோ ஒரு டாக் சொல்லுவாங்களே, என்ன டாக் இது? பி டாக். ஆமா, அவன் பி டாக்னு ஒருத்தருக்கான். அவன் தமிழ் தான் பேசுவான். ஓகேவா? அவன் அஸ்வின் கூட உட்காந்து வீடியோ போட்டிருக்கான், பாத்திருக்கேன். இவனெல்லாம் பாரு, இவனுங்க எல்லாருமே பாரு, இவனுங்க எல்லாருமே ஒரே ஆளுங்க தான். ஓகேவா? ஒரு கம்யூனிட்டிக்குள்ளதான் வருவானுங்க. இவனுங்க எல்லாருமே பாரு, அஸ்வின் தப்பு பண்ணா அஸ்வின் தப்பு பண்ணனே சொல்ல மாட்டானுங்க. மிச்சம் எல்லாரையும் குறை சொல்லுவானுங்க. அஸ்வினை மட்டும் இறக்கணும், டீம்ல உட்கார வைக்கணும்னு பேசவே மாட்டானுங்க. ஏன்னா அவெல்லாம் ஒரே ஆளுகள். இந்த வாட்டி யாருக்கு அப்படி தோணுது? எனக்கு தோணலாம் இல்லடா, டிசி அடிச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எவன் அடிச்சா நம்மளுக்கு என்ன அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னும் டிசி இந்த வாட்டி அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமா தோணுது. அப்போ கூட ஆர்சிபி அடிக்கணும்னு தோணல பத்தியா? அது அடிக்காதடா, அது அவ்வளவுதாங்க. ஆனா அவனுங்க ஃபைனல்ஸ் கூட தான் தட்டத்தன் போய் தான் அனுப்பி விட்டா கூட அதான் அடி வாங்கி வரும் போய்த்தையாருன்னு. அவனுங்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமாடா இன்னொரு பெரிய தப்பு இருக்கு. அவனுங்க சைலண்டா இருக்கணும்டா. எல்லா ஃபேன் பேஸ் கிட்டயும் வாயை விட்டுக்கிட்டு, எல்லா ஃபேன் பேஸ் கிட்டயும் சண்டை வலிச்சுக்கிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? கோலி தான். சம்பந்தமே எல்லாம் பாத்திருக்கியா? மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தா கத்தின்னு. அதெல்லாம் அக்ரெசிவ் சார். அக்ரெசிவ் ஓகேடா. இது வந்து ஐபிஎல். நீ வந்து கண்ட்ரிக்கு விளையாடும் போது இந்த அக்ரெசிவ் வந்து காமிக்கிறியா? ஓகே, ஃபைன்லாம். இது வந்து ஐபிஎல், ஒரே கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட் தான் வேற. அது உனக்கு தெரியும். நீ இந்தியா ஆடும் போது எல்லாரும் சேர்ந்து உனக்கு சப்போர்ட் தான் பண்ண போற. நீ இங்கே வந்து அந்த ஃபேன்ஸை பார்த்து கத்திக்கிட்டு பேட் சூத் அந்த சூத்துன்னு கத்துனா போடா சூத்துன்னு தான் சொல்லுவானுங்க.
அவன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கான் அலெக்ஸ். தெரியும் வீடியோ பார்த்தா நிறைய வாட்டி சொல்லலாம். ஓன் இல்ல. இந்தியன் ஆனா ஃபேன்ஸை பத்தியே சொல்லியிருக்கான். இல்ல ஃபேன்ஸ் அவனுங்களுக்கு அதானே பிடிச்சிருக்கு. இது எனக்கு அதான் அலெக்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஜிபி வந்து ஃபர்ஸ்டே வந்து எனக்கு தெரிஞ்சு 14 பண்ணுமா, தமிழ்நாட்டுல 14 பண்ணுமா ஓப்பனிங் டேவா தெரியல. 20 பண்ணும் 20 25 பண்ணுமே. என்னடா சொல்ற? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. 15 14 15 அவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 24 25 வரும் நினைக்கிறேன். அதுக்கு மேல தெரியும். படம் நல்லா இல்லைன்னா 2வது நாள்ல டபுள் டிஜிட் வருமான்னு தெரியல. அதுதான் மேட்ரு. ஏன்னா பிரீமியர்ல பெரிய மைனஸ் அது ஒண்ணு இருக்குது. பிரீமியர்லயே அது பாதம் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது யாராலையும் அதை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி வராதுடா. நான் அடிச்சு சொல்ல, நீ எழுதி வைடா. நான் சொல்றேன் பாரு, நீ இன்னைக்கு எழுதிக்கோ, வரவே வராது. ஏன்னா இது இன்சைட் ரிப்போர்ட்டே நிறைய பேர் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கங்க படம் வந்து சரியான சொதப்பலாம் தெரியும். இல்ல அவங்களுக்கு தெரியாது. சிரிப்பு கூட வர மாட்டேங்குதான் படத்துல. காமெடின்னு இருக்கா, அந்த காமெடி கூட சிரிப்பு கூட வர மாட்டேங்குதான். இதுதான் இன்சைட் ரிப்போர்ட்பா, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. படத்துல காமெடி சீன்ல கூட சிரிப்பு வர மாட்டேங்குதான். இதுதான் இன்சைட் ரிப்போர்ட். முதல்ல படத்துல காமெடி இருக்கா? இல்ல இவனுங்க பண்ற கிரிஞ்சுக்கு, இவனுங்க பண்ற கிரிஞ்சு, இவனுங்க பண்ற காமெடி தான் கிரிஞ்சு நம்மளுக்கு. இல்ல இது எப்படி அதான் இல்ல ஃபேன்ஸ் நான் கேட்டா படம் காமெடி சீன்ல எப்படி காமெடியா இருந்துச்சுன்னு கேட்டா இல்ல. ஆனா அணிலுக்கு அது காமெடியா இருக்கும். அதான் டேய் அதுக்கு மாசுன்றான்னு இவன் பண்ற மாசு ஒண்ணுதான் காமெடியா. எது இருங்க பாயா, இருங்க என்ன யாரோ உள்மனசு கொள்ள பூந்து இந்த ட்ரெண்ட் எல்லாம் இன்னும் இருக்குதுன்னு நம்ப வச்சுட்டாங்க போல. ஓஹோ. அவங்க கூட ஏதோ பெரிய இதெல்லாம் நினைச்சிருந்தேன் எனக்கு. ட்ரீம் லோன் யாரா போடுறீங்க? நானே போட மாட்டேன். இந்த கூட வேற மூதையும் தான் போட்டு உட்காந்துக்குது. இந்த ஒரு கணக்குல வருமே வெங்கி தான் எனக்கு 20 rupees லாஸ் ஆயிடுச்சு. அயன் பாக்ஸ் வச்சிருக்காரு கடைக்காரன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆமா வார் 2 வந்துட்டு கூலி கூட கிளாஷ் ஆகாதான் தான் பேசியிருந்தானுங்க. ஹித்திக் ரோஷன் ஸ்டேஜ்ல போயிட்டு என்ன தம்ப பண்ணிட்டான். கன்ஃபார்ம் வந்துட்டு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும். என்னடா இவனுங்க தெரியாதா? வார் 2 கூலியும் கன்ஃபார்ம் கிளாஷ். இல்ல மென்டல் என்ன தெரியுமா, 1000 கோடி கனவு சல்லி சல்லியாரு இருக்கிறானுங்களே. அதாவது படம் நல்லா இல்லன்னா இது 25 தானடா கூலி. 25 புரியல. கூலி 25 தானே ரிலீஸ் பண்ணானுங்க. 25 என்ன 20 இந்த வருஷம் தான். அக்டோபர் 14 சாரி ஆகஸ்ட். யாராவது யாரா புதுசா வந்து தெரியாதா? ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 15 25 தாடா. சன் பிக்சர் ஆகஸ்ட் 15 என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஆமாண்டா 14 தான்டா கலெக்ஷே. அதான் சொல்றேன் வார் 2 கூலியும் கிளாஷ். அப்ப தீபாவளிக்கு சூர்யா படமும் எஸ்கே படமும் சொல்றானுங்க. தெரியல எது அந்த இவன்தா. ஆமா ஆர்ஜே பாலாஜி எஸ்கே அடிச்சிருவான். சூர்யா எந்த நம்பிக்கையில படம் கொடுத்தாருன்னு சத்தியமா தெரியல. அதெல்லாம் இல்ல எல்லாத்துலயும் நுழைஞ்சிட்டான். புரியுதா? எல்லாமே ஒர்க் அவுட் ஆகல. சரி ஓகே இதாவது பண்ணலாம் அப்படின்னு. அலெக்சி அவன் பாவம் அலெக்சி. அவனு என்ன பண்ணுவான் சொல்லு நீ? எப்பதான் அவனை நம்பி ப்ரொடியூசர் வருவீங்க? இந்த மாதிரி பண்ணாதானே. அவனும் பாவம்ல. எங்கமோ ரெட்ரோ ஓரளவு கிளிக் ஆயிருந்தோம்.
எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம், பாப்போம். ப்ரோ நல்லா hype ரெட்ரோக்கு இருக்கு. வந்து ஹைப் நல்லா இருக்கு ப்ரோ. ரெட்ரோக்கு ஹைப் சூப்பரா இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ம். அதனால வந்து ரெட்ரோ எப்படி பார்த்தாலுமே மேனேஜ் பண்ணிடும் புஷ். ஆனா அது சர்வே ஆகுதா இல்லையான்னு வந்து போக போக தான் தெரியும். படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆனா பாப்போம், திடீர்னு ரெட்ரோ நல்லா இருந்து ஓடனா கூட ஓடலாம். ஆனா ம். இவன் நல்லா இருந்து ஓடனா கூட ஏதாவது பெருசா வருமான்னு தெரியல. ஏன்னா ஹைப் ஹைப்லாம் தெரியல. பாட்டு சரி நல்லதுதான். நல்லா இருந்து எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 60 to 70 தான் நல்லா இருந்தாலே. இல்ல 100 வரும். நல்லா இருந்தா 100 வந்துரும். என்னடா அலெக்ஸ், எந்த படம் அவனுக்கு 100 கலெக்ட் பண்ணுச்சு? கங்குவா. எல்லாம் ஹிந்தில ஊர்பட்ட யூஸ் பண்ணானு. ஆனா எனக்கு கங்குவா ரிலீஸ பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. இந்த ரிலீஸ் லியோவுக்கு கிடைச்சிருந்தா பயங்கரமா இருக்கும். நாட் உண்மைதான். சைடுல இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறைய ப்ரோ. நம்மள வளரவே விடக்கூடாதுன்னு 2-3 பேர் சுத்துறானுங்க. வா இல்ல ஒட்டா மொட்டா இல்ல புரியல. இல்லடா அலெக்ஸ், சொல்றேன் புரியுதா? நம்மள ரெகுலரா எல்லா படத்துக்கும் வர ஹைப் புஷ் நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸஸா கிடைச்சதுன்னா இன்னத்துக்கு நம்ம அதெல்லாம் எனக்கு கோவம் தான் வருது. நதி லியோலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 1002ல இருந்து 1003ல பண்ணிருக்கணும். அவ்வளவு பண்ணி வச்சிருக்கணும். அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டானுங்க. நான் அன்னைக்கு டிசைட் பண்ணடா அலெக்ஸ், அன்னைக்கு டிசைட் பண்ண ஆமையில் மேட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா கூட அவனை சுத்த விரிக்கணும் தான். சாரி, அவனை போட்டு அடிக்கணும். ரொம்ப பண்றேன் இல்ல அவனை போட்டு அடிக்கணும் தான் நினைச்சேன் அலெக்ஸ். அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன். அதெல்லாம் தானா அடி வாங்குற கேஸ் ஆகலாம். ஏய் படம் நான் தெரியல. ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்து இங்க ஸ்பேஸ் பட்டதெல்லாம் உனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கு தானே? என்ன படம்? லியோ கூட இவனுக்கு ஸ்பேஸ் பட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே உனக்கு? இல்ல என்கிட்ட ஞாபகம் இருக்குதான்னு கேக்கு. எனக்கெல்லாம் வராம என்னச்சு. நம்மலாம் மறக்க முடியுமா? இல்ல ஆனா இப்போ ஒரு நிமிஷம் இல்ல, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் இது பண்ணிக்கின்னு அப்படிதான் இருப்பானுங்க. இது அப்படி பார்த்தா இல்ல இல்ல பெர்சல் இருந்து நெகட்டிவ் தான் வந்து புரியுதா? நெகட்டிவ் டேக் எல்லாமே இதுதான் போயிருக்கு. ஏன் கத்திக்கே வந்துட்டு திடீர்னு தான் தானுங்க. அதான் விஜய் என்ன வளரலையா, சம்பளம் ஏறலையா, ஃபேன்ஸ் ஏறலையா, அதான் மத்த மாதிரி அதான் வண்டியை தூக்கி ஓட்டின்னு என்ன கூப்பிட்டு உட்காந்துறாரு. ஆனா எனக்கு ஒரு ஆனந்தம் என்ன தெரியுமா? இல்ல நவீன காணவெல்லாம் வலிக்குது. அது என்னன்னா காமன் ஆடியன்ஸை ட்ரால் பண்றானுங்க ஜிபிஓ. இத்தனை நாள் இதாண்டா எதிர்பார்த்தேன். அதாவது அணிலுங்க ட்ரால் பண்றது இதெல்லாம் வேற. ஆனா காமன் ஆடியன்ஸை கருத்து தெரியுதா? சூரிய ஃபேன்ஸ் திட்டுறானுங்க கருத்து பாத்தியா? அது மாஸ்டர் புல்லனுங்களும் அடிக்கிறானுங்க ஜிபிஓ. சரி கொஞ்சம் அவனுங்களையும் விட்டாதானே இவனுங்க, அவனுங்களையும் போட்டு இவனுக்கு கடிச்சானுங்களே. இவனுங்க யாரதான் விட்டு வச்சானுங்க? எல்லாரையும் போட்டு கடிச்சா இப்ப எல்லாரும் போட்டு அடி கிளி கிழிப்பானுங்க, திருப்பி கொடுக்குறானுங்க. கங்குவாக்கு ஆமா கங்குவாக்கு தான் இருந்தது. எனக்கு இதுல இருக்கிறதுல யார் தெரியுமா ஒருத்தன் ஆக்டர் தான் அப்படின்னா அவன் ஃபேன் பேஸே இவ்வளவு எச்சா இருக்குன்னு பார்த்தது என்ன தெரியுமா? சொட்டையன் தான். கங்குவா ஃபிளாப் இல்ல அது பைத்தியம். இல்ல அலெக்ஸ், கங்குவா ஃபிளாப் ஆனதுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம்னு பப்ளிசிட்டி பண்ணானுங்க பாத்தியா? ஏய் யாரா நீங்க? எப்பா எல்லாரும் இதே ஃபார்மட்ரா. உனக்கு ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே ஐடியில ஷேர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. டேய் இப்படி கூடவாடா நீங்க எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க? ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா அவனுக்கு படம் வரும்போது நம்ம கல்ல விழுவணும். டிவிக்கு சப்போர்ட் பண்றேன், இது பண்றேன். ஏன் கேட்டா ஜிபியூக்கே நான் நடக்க வாய்ப்பு இருப்பாரு. எனக்கு ஒரு நாள் போச்சுனத்துக்கு 2-3 நாள் கழிச்சு எங்கேயாதிலும் பார்த்தது உண்டோ, உங்கள் சேர்ந்ததே மயிர் மாதிரி. அதான்
விஜய் அஜித் எடிட் போடுவானுங்க பேர் சத்தியமா ஸ்லிப்பரால் அடிக்கிறேன் அந்த டைம். ஆனா இதுல ஏப்ரல் சோகம் 10th என்னன்னா வருது. அவனுக்கு April 9th அதான் 8th 9th. ஏப்ரல் 10 அன்னைக்கு ஒருத்தர் தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்களா ஒண்ணு. பாப்போம். இதெல்லாம் டைம் பாஸ் தான், புரியல. எல்லாம் ரொம்பலாம் பண்ணக்கூடாது பேசிக்கிட்டு அப்புறம் பெரிய ஆள் மாதிரி தெரியும். எனக்கு என்னமோ ஏகே வந்து ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்னு தோணுது. இந்த ஃபர்ஸ்ட் அவன் கிக்ல இருந்தே அவன் அப்படிதான் என்னைக்கு தோணுது. என்னைக்கு அதை கரெக்டா பண்ணிருங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக. ஏகே ஃபிலிம் லாஸ்டா ஃபேமிலியோட ஆனா ஃபேமிலி விஸ்வாசத்துக்கு அப்புறம் வேற எந்த படமும் இல்லை எனக்கு. என்ன படம்? விஸ்வாசத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆமா. ஆனா மங்காத்தால ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா மங்காத்தாவா மங்காத்தால ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றேன் அந்த விஷயம். அதுக்கு முன்னாடி இவனுங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல, சொல்லிக்கிற மாதிரி படம் தான் மேட்டர், புரியல. இவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி படமே கிடையாது. விசுவாசம் சொன்னா சிரிப்பானுங்க, அவங்களே புரியாது இருக்கும் ஜிபுலாம். ஆனா அவனுக்கு உண்மையில விடாமுடிச்சு சொல்லலாம் நினைச்சானுங்க. ஏன்னா உண்மையில எல்லாமே செட் ஆச்சு, புரியுது. அனிருத் காம்பினேஷன், இது ஒரு டீசென்டான டைரக்டர் தான், வெளியே சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் தான் இது. ஆனா படம் டிசாஸ்டர். இந்த வருஷம் அதான் பயப்படுறானுங்க பாவம். அதான் இப்போ டிசாஸ்டர் என்னன்னு பார்ப்போம். நடக்காது, நடக்கட்டும். நம்ம வெடி போகும். ஆனா இல்ல நவீன ஒண்ணு யோசிச்சியா, டிசாஸ்டர் டேக் போடல, யாரும் பெருசா இது பண்ணி இடிக்கல. அதான் ஆனா விடாம போச்சு, அதுவா மயிரா போச்சு. ஓட்டுக்கு 2 நாள் டேக் ஓட்டினானுங்க. ஏன் 2-3 ஆருமே சேர்ந்து அடிச்சானுங்க. அதான் ரஜினி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராஸ் எந்த படம்னு போய் எங்க தேடினாலும் அதான் வந்து நிற்கும். அதான் சொல்றேன், எந்த ஃபேன் பேஸ் அலையோ எந்த நாய் பத்தியா ஓட்ட முடியாது முதல்ல தெரிஞ்சுக்காது. இவங்களும் சரி, அது மனது மென்டல முதல்ல புரிஞ்சுக்கணும். இவனுக்கு மென்டலம் போயிட்டு அங்க அஜித் போடுவான், அவன் படம் ஓடணும். அஜித் ஃபேன்ஸ் போயிட்டு மென்டலம் படத்துக்கு போடுவானுங்க, இவன் படம் ஓடுன்னு. அதெல்லாம் இல்ல. மிஞ்சி போனாதான் இவனுங்க இதுல அதான் சொல்றேன், ட்விட்டர்ல வந்துட்டு எல்லாமே எப்பேர் போட்ட ட்வீட் போட்டாலும் சரி எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி விட்டு போறதுதான். அதான் சோசியல் மீடியா. இந்த பைத்தியக்காரன் யார் தெரியுமா? ஒரு ட்வீட் போட்டு ட்ரால் பண்ணா கெரியர் க்ளோஸ், ஒரு ட்வீட் போட்டு அதான் படத்துக்கு நெகட்டிவிட்டி போற விட்டா படம் ஓடாது. அதாவது நான் 5 வருஷமா இதே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆஃப்லைன் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்லடா, அது புண்ணுங்க. அதான் இவளே இப்ப விஸ்வாசம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேதாளம் கூட பார்ப்பேன், கர்மாந்திரமா இருக்கு. ஏன்னா அந்த பூனை எனக்கு சில கெட்டப் பிடிக்காது. இந்த பூனை இது எனக்கு ஜெயிலரை விட பேட்டை பிடிக்கும். பேட்டை ஆக்ஷன் சீன்ஸ் ஆள்லாம் சுறுசுறுப்பா அந்த மாதிரி, புரியுதா. ஆனா விசுவாச கிட்டான்னு கேட்டா நான் கெட்டுன்னு ஒருத்தரும், புரியுதா. அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன், கெட்டுதான்டா ஏன்டா, நானே நம்ம சைடு கெட்டுதான்டா ஏன்டா ஆச்சுன்னு. ஜெயிலர் டைம்ல என்ன திட்டுவானே தெரியுமா நம்ம ஆளுங்க எல்லாம் செம்மையா. ஏன்னா ரஜினி பைத்தியக்காரனா மேல ஸ்டேஜ்ல வாய் விட்டான். நான் என்ன சொன்னேன்னா, இல்லடா அந்த படம் பிக்கப் ஆயிடுச்சு, அந்த படம் ஹிட் தான், நல்லா தான் பண்ணேன், 400 தான். அப்ப 400 பண்ணிருந்துச்சு, அதான் ஃபைனல் 500 மேல 500 மேல பண்ணிட்டான். அது இதெல்லாம் பண்ணான். ஆனா நானே இப்ப பண்ணும்போதே பண்ணுச்சுன்னு தான் சொன்னேன். ஆனா அவனுங்க ஏத்துக்க மாட்டானுங்க, புரியுதா. அவனுங்க சைட்ல வந்துட்டு அழுவானுங்க இல்லையோ, எல்லாத்துக்கும் அழுவானுங்க. அதான் அவனுங்க நம்மளுக்கு பேசும். ஆனா இதுல ஆம உலகம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச உலகம், சத்தியமா சொல்றேன். மென்டலும் கூட இப்ப உண்மையில இப்ப இல்ல எனக்கு யோசிச்சு பாரு, அவன் ஏதாவது பண்றான், புரியுதா. ரஜினி ஏதாவது பண்றான், இவன் என்னடா பண்ற, இவனை போய் காம்படிட்டர் அந்த ஓட மாட்டிட்டு ஒரு வாரம் வாழ்ந்து பார்க்கணும். இல்ல உண்மையில ஒரு டைம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஒண்ணு இருந்து, சத்தியமா இது சிரிப்பு இல்லை, உண்மையில சொல்றேன். நீ இதை வந்துட்டு வச்சுக்கடான்னா அதுல எது பெருசா சொல்லலாம் ஃபுல்லா. ஆமா ஆமா ஆமா, இது ட்விட்டர் நான் அதான். ஆனா கம்பல்சரியா சொன்னேன், ஏதாவது கான்ல கேன்ல அச்சிடாத, ஏதாவது ட்வீட் போட்டு போறேன்னு. சும்மா பேக்கப் இல்ல, புரியுதா. பேக்கப்ல அந்த ஒரு இருக்கும்ல, ஆட் அக்கௌண்ட்ல இருக்குது. நவீன சத்தியமா அந்த ஒரு உலகம் இருக்குது, எங்க இருக்குதுன்னே தெரியல. காலைல குட் மார்னிங் ட்வீட்ல இருந்து ஓடுற ட்வீட்ல இது கூட பரவாயில்ல, திடீர்னு அடிக்கடி அருவாலை வீடியோல வருது, வீச்சா புரியுதா. அது கிராமத்துக்காரனுங்க அதான். ஆமாங்க, இது டயட் ஃபேன்ஸ் இது புரியல, என்ன உலகம். அதான் ஏதோ இந்த மாட்டுதாரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்த மட்டும் இருந்துச்சு சத்தியமா டிஎல். இப்ப சத்தியமா இப்ப நம்ம டிஎல் எப்படி ஒரு ஒரு வேற மாதிரி இருக்காது. அவனுக்கு டிஎல் சுத்தமா தான். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன்,
இல்ல உண்மையிலே இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறது கொஞ்சம் இதுதான். கஷ்டம். அவன் மைண்ட்ல மாத்த முடியாது என்ன கேட்டா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதான். நீ குப்பை படம் நடி, எது வேணா நடி, நாங்க தெரியும். ஆனா அப்பேற்பட்டவங்களே அச்சானுங்க பத்திய விடாம போச்சு, அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இதுலயுமே ஜிபியுக்குமே ரெண்டு மூணு ட்வீட் நான் பார்த்தேன். ஆமா ஜிகே ஃபேன்ஸ் கார்த்திக் அடிக்கும். இருந்தானுங்க. அதான் சொல்றேன், சோசியல் மீடியா இப்ப வந்துருச்சு. ஒருத்தவங்கதான் ஒருத்தன் போடுறதா இப்ப வெளியே தெரியுது. அதனாலதான் இப்ப ஆக்டர் எல்லாம் தவிக்கிறானுங்க. டையாக் ஃபேன்ஸ் ரொம்ப கம்மியாகும். நான் அதான் சொல்றேன், ஃபியூச்சர்ல இந்த விஜய் சேத் மாதிரி ஃபேன்ஸ் இனிமே வரவே வராது. எந்த ஜென்ரேஷன் யாருக்குமே வராது. எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்கும், அதாவது டையாட் இருக்க மாட்டானுங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இப்பயே டையாட் உறந்துருச்சு, எல்லாம் முக்கவாசி உறந்துருச்சு. அழியிற கேஸ். இப்போ மான்ஸ்டர் நீ எல்லாம் போஸ்டர் இருக்குல்ல, போஸ்டர்ஸ், பேனர்ஸ், இல்ல ஃபைட்ல சண்டை, இல்ல ப்ரோ, மான்சர் உங்ககிட்ட எல்லாரும் தான் போட்டுரும். பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல என்ன அவரு மேட்சா? இல்ல ஒரு நிமிஷம். மான்சர் ப்ரோ அவ்வளோ சூப்பர்வா உங்களோட டைமிங் சென்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக். டெய்லி வந்துட்டு அவ்வளோ அந்த ஐயோ சொல்ல கக்கூஸ் ஏய் இல்ல இல்ல, ஏய் அந்த அது அச்சின்னு சொல்லிட்டு இல்ல வாயடிக்கே அச்சின்னு நான் சொல்லிட்டு வாயடிக்கே நான் பாடுபட்டேன். ஓகே அப்படின்னு அதான் சொல்லிட்டு அவர் வந்து முதல்ல பாராட்ட வந்தவன் கம்முனு பாராட்டு, இல்ல இந்த ப்ரோ சொன்னா பாராட்டாது. இல்ல அலெக்ஸ், அவர் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவாரு தெரியுமா எப்படி நடந்துச்சு. எங்க பக்கத்து வீட்டுல வந்து இந்த மாதிரி பண்ணாங்க ஒரிஜினலா. அந்த ஒரிஜினல் அதுதான் சொல்றேன். நம்ம ஸ்பேஸ்ல ஒரிஜினல் தான் மெயின் மேட்ரு. சத்தியமா சொல்றேன், இதுதான் ஒரிஜினல். நம்ம அண்ணன் வந்து ஜெயிக்க போது 100% ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்றோம் பேசுறோம் எல்லாம் ஒரிஜினல் ப்ரோ. 100% நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம். எதுவுமே வந்து ஆர்டிபிஷியலா பண்றது. ஏன் அவரு இதுக்கு பொய் சொல்ல போறாரா? அப்படி நம்ம பேசவே கிடையாது. அப்படிதான் இதுதான் ஒரிஜினல் நடக்குது. இதனாலதான் ப்ரோ மான்சர் ப்ரோ அதுல உங்க டைமிங் சென்ஸ் எல்லாம் அல்டிமேட் ப்ரோ. வாங்க இதுக்கப்புறம் இல்ல அலெக்ஸ், அலெக்ஸ் ஒரு டைமிங் இருக்கு. இரு டேய். இதுக்கப்புறம் அந்த படம்லாம் அவுட்டு தெரிஞ்சு போதா டிசி ஸ்டார் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீ ஃபார்முக்கு வாடா, உனக்கு வெயிட்டிங் தான். என்ன படம்? ஐயோ படம் என்ன அவுட்டு. படம்? என்ன படமா? இல்ல இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இல்ல, ஜிபியு என்ன எப்படி வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் விவேகம் வலிமையை விட என்ன கேட்டா, இல்ல இல்ல வேதாளத்தை அதை தடுத்து தாண்டி பெரிய அவுட்டுன்னு சொல்லிட்டாங்கடா. இவன் இவன் ஒரு நிமிஷம், இல்ல இல்ல, அதான் ஒரு நிமிஷம், இல்ல ரேவன் இல்ல சொல்லிட்டான். இல்ல. அது சரி, பாரு. ஆனா அந்த படம் இல்ல இல்ல, அந்த படம் அப்படியே ஆனாலும் நம்ம கிட்ட ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அசிங்கமா பேசக்கூடாது, ஃபேமிலி அபியூஸ் பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசி அஜித்தை திட்டக்கூடாது. ஆனா மீதி என்ன வேணா பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் கண்டிப்பா நம்ம அந்த கிட்ட நம்ம இருக்கிற சீப்பே கிடையாது ப்ரோ. அதுதான் நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டியே. இல்ல அதுதான், இல்ல அதுதான் நான் திரும்ப சொல்றேன். இல்ல அவனை வச்சு கலாயி காரி துப்பு, எக்ஸாக்ட்லி ஹரிஷ் எவன் கூட வேணா போட்டேன். கம்பேர் ஹரிஷா செருப்பாலடி. பார்த்து இது பண்ணிடுறாரு. நம்ம எக்ஸாக்ட்லி பண்ணிடுவோம் அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டியா தான். அடுத்தவன் அசிங்கப்படுத்தாம அசிங்கப்படுத்துவோம் அவ்வளவுதான். என்ன வார்த்தை, அசிங்கப்படுத்தாம கேட்டு. மனசு கஷ்டப்படாம அசிங்கப்படுத்துவோம். மேட்ச் பாத்தியா? இல்ல ப்ரோ, அந்த 1 வீக்ல படம் வரும் நமக்கு. ஆனா ஆனா நான் இப்பயே சொல்லிடுறேன், கில்லி மேஜிக் எதிர்பார்க்காதீங்க. கில்லி மேஜிக் எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ் இல்ல ப்ளீஸ். யாருமே எதிர்பார்க்க ஆக்ஷன் கில்லி படம். மேஜிக் நடக்காது. அந்த அளவு நமக்கு அந்த இது நடக்காது. ஆக்ஷன் படம், இது லவ் படம். எக்ஸாக்ட்லி. அது எப்படி அதுதான் சொல்றேன். 18th வந்து ஆனா கில்லி இல்ல இல்ல, கில்லி ஆனா 1 வீக் செகண்ட், கில்லி 30 crore ப்ரோ, ஆனா செகண்ட், ரெக்கார்டு பிரேக். அது ஆனா நடக்காது. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இந்த படம் ஓப்பனிங் டேவே செகண்ட் பிளேஸ் வந்துடும். என்ன கேட்டா ஓவரால் வந்துட்டு செகண்ட் பிளேஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த பவன் கல்யாண் பூச்சி இருக்குதுல்ல, அதை அடிச்சா செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கரெக்ட் அதான் கில்லி தான், அதை இல்ல இல்ல, அடிச்சா ஃபர்ஸ்ட் சில பிளேஸ் பேர் அடிக்கல. அதை எதிர்பார்த்துருப்பாங்க. அதுக்கு சொல்றேன் அந்த அளவு நமக்கு நடக்காது. ஆனா ஏன்னா கில்லி எல்லாம் அல்டிமேட் மேஜிக் ப்ரோ. அதாவது குடும்பமா வந்து என்ஜாய் பண்ணானுங்க. அது வந்து வேற லெவல் என்ஜாய்மெண்ட். அது குடும்பமா நாங்க வந்து போன என்ஜாய் ஷோல பண்ணானுங்க. போலீஸ்காரரே வந்துட்டு நான் தான் அந்த வீடியோத்தை போட்டிருக்கேன். நாங்க போன ஷோல எல்லாரும். ஆனா சச்சின் ரிலீஸுக்கு செம்மையா ட்ரிகராக போறானு பாப்போம்.
அலெக்ஸ் எனக்கு இன்னொரு டவுட். இல்ல எனக்கு இன்னொரு டவுட். லியோ அண்ட் ஜெயிலர் வந்து ஜெயிலர் தான் ஹையஸ்ட், லியோ தான் ஹையஸ்ட் ஃபைனல் வந்து. லியோ தான் எஸ். ஆனா ஆனா 10 ஜெயிலர் கோடி வந்து ஆந்திரால. இல்ல ஆனா டோட்டல். ஜெயிலர் நான் சொல்ற ஆந்திரால ஃபைனல் டோட்டல்ரா. ஃபைனல் டோட்டல் ஃபைனல் லியோ தான். ஃபைனல் லியோ. ஃபைனல் டோட்டல் லியோ தான் ஹையஸ்ட். ஆனா ஆந்திரால கர்நாடகால ஆமா ஜீரோவோட அவன் தான் ஜெயிலர் ஹையஸ்ட். இருக்கு. அது எனக்கு தெரியும். அது எனக்கு அதான் தெரியும். அது எனக்கு இல்ல தெரியும். அந்த டோட்டல் தான் ஒரே ஹையஸ்ட். ஒரு விஷயத்தை தூக்கி அந்த ஒரே அது ஒரு வந்து விஷயத்தை புக் மை ஷோல தூக்கிட்டு வந்து அவன் ஹையஸ்ட். அது எனக்கு புரியுது. ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அந்த ஒரே ஒரு விஷயத்தை தூக்கிட்டு தான் நான் இங்க அதை தெரியல. வச்சுட்டு தான் இந்த நாய்ங்க வந்து ஆந்திரால என்கிட்ட கேள்வி கேக்குதுங்க. அதான் சொல்லு. ஆந்திரால கீழ ஒன்னோட இருக்கு. பண்ணிட்டேன், கர்நாடகால ஒன்னோட. புரியுது. இல்ல ஆந்திரா கர்நாடகா எல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் பண்றதெல்லாம் எல்லாம் சூப்பர் தானே கேட்டா. ஆமா 2.2 அவங்க தான் பண்ணிருக்கோம் ஹையஸ்ட் புரியுதா. அதுல. இல்ல 2.2 100 பண்ணிருக்கோம் புரியுதா. அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஓவரால் தானே மேட்ரு. ஓவரால் மண்டி போட்டல ஓடிக்கிட்டோங்க. இல்ல மச்சான், இது இந்த லாஜிக்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம போய் சொல்றோம் சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் டிவைட் போகாத மான்ஸ்டர். பக்காவதா ஏய் மர்மர் பாத்தியா? மர்மர் ஏத்திட்டேன், பாக தோணல. மான்ஸ்டர் ஏத்திட்டேன். சொல்லுங்க. அது யாரா ஜென்யூன் ரிவ்யூ யாரா சொல்லுங்கண்ணா. ரொம்ப நல்லா இல்ல, மிக்ஸ்டாவே நல்லா இல்லன்னு தான் சொன்னாங்க. ஏத்தி தானே பார்க்க போறோம். டிக்கெட் காசு கொடுத்தா பார்க்க போறேன் பாரு. ஃபர்ஸ்ட் மூவி ப்ரோ, பாத்துறாதீங்க தயவுசு. இல்ல ஆனா என்ன கேட்டா நல்ல பிளானிங். என்ன கேட்டா மர்மர்லாம் நல்லா அந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். அதாவது முழுக்க சோசியல் மீடியால இருக்கிறதான் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்கானுங்க. ஒருத்த விடாம சின்ன ஐடி பெரிய ஐடி 10K 20K யாரு பேஜ் இது எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர் காசு கொடுத்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ணான். என்ன கேட்டா உண்மையான பிஆர் இன்ஃபுளுன்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் புரியுதா. இதுதான் இன்ஃபுளுன்ஸ். இவனுக்கு சொல்லுவானுங்க அதான் இந்த ஆக்டர் இன்ஃபுளுன்ஸ். இப்ப நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா நீ சொல்றல இவன் காசு வாங்கல மச்சான். ஆனா காசு வாங்கின இரு இப்ப நான் உண்மையை சொல்றேன். அலெக்ஸ் சத்தியமா காசு வாங்கல. ஏன்னா காசு வாங்கின நிறைய பேர் என்ன திரும்ப சொன்னாங்க, த கிரேட்டஸ்ட் எவர்னு. ஒண்ணுமே கிடையாது மச்சான். தயவு செய்து இந்த படத்தை பாருங்க. இல்லாம போய் அது யாருன்னு சொல்ல விரும்பல. அதை நீங்க போய் பாத்துக்கோங்க. இல்லாம போய் அவ்வளவு காசு வாங்கிட்டு போய் பேசினாங்க. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த படம்? மர்மர்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம். அது வந்து அவ்வளவு வந்து சொன்னாங்க. இப்ப நான் மட்டும் என்ன அண்ணாத்த பத்தைய சொல்லுறேன். இல்ல நீ இல்ல கங்குவா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப பிரின்ஸுக்கு இவனுக்கு சொன்னானுங்க பிஆர் டீம் வச்சு நல்லா பண்றான் அப்படின்னு. இவளையா விஜய் படத்துக்கும் நிறைய சொல்லுவானுங்க. அதான் இந்த மாதிரி பிஆர் டீம் வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்றானு. அதாவது இல்ல எஸ்கே சொன்னதை கூட விடு. எஸ்கே தான் என் பிஆர் சொன்னதை கூட விடு. விஜய்லாம் தான் என்னமோ ஏன்னா 90sல இருந்து வந்த ஆள்றா. அதான் அந்த ஆள் விட்டுறாதான் இவனுக்கு வந்துட்டு மைண்ட் இது. ஆனா இல்ல நான் பிரதீப் ராங்கனாதான் எஸ்கேக்கே ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இவனுக்கு எந்த படமும் வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓடாது புரியுதா. என்னைக்குமே அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணா அது பயங்கரமா தெரியும், அப்பட்டமா தெரியும், பயங்கரமா பண்ணான். பிரின்ஸ் படம்லாம் தூக்கி நான் ட்ரைலர் வரும்போது கூட எல்லாம் கும்பி வச்சானுங்க. எனக்கு கேட்டா செருப்பால வச்சாருங்க ட்ரைலரு. எனக்கெல்லாம் பிரின்ஸ் பார்த்தோன்னே ட்ரைலர்லயே அசிசமா கேட்டிருந்தேன். இல்லடா உனக்கு மனசாட்சி தட்டுதல்ல, அதுதான் அது போதும். அந்த மாதிரி இல்லாம சில பேர் வந்து வெறும் காசு வச்சு பண்றாங்க. இல்ல இது அதே மாதிரிதான். இப்ப லவ் டுடே நல்லா போச்சுன்னு எவனோ டிராகனை ஓட்டல. டிராகன் எல்லாம் வரட்டும் எல்லாம் அடிக்கதான் வெயிட் பண்ணிருந்தானுங்க. டிராகன் மட்டும் மிஸ் ஆயிருந்தா சதுரி இருக்கும். அதான் ஆனா அவன் பாசிட்டிவா இருந்தனால தான் ஓட்டினானுங்க. இதுல இருக்கிறதுல என்ன கேட்டா ஆக்டர்கள் இன்ஃபுளுன்ஸுக்கு தான் அது சூர்யா சொல்லுவேன். சூர்யா குடும்பம் அந்த ஃபேமிலி செம்ம இன்ஃபுளுன்ஸ். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல இது, நல்ல பிஆர் டீம். ஏன் இந்த விருமன் ஒரு குப்பை படம் இருக்கிறதுல குப்பை படம் அது கொஞ்சம் ஓட்டினானுங்க புரியுதா. ஆனா என்ன கேட்டா அது மத்தவன் வேணாது பண்ணியிருந்தா கூட அது அந்த அளவு ஓடி இருக்காது. அதான் திருப்பி சொல்லு ப்ரோ. இந்த படம் வெறுமன் கார்த்தி படம். அது வேணே பாசிட்டிவ் பண்ணி இது அதான் அதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பானே. ஆனா அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. இன்ஃபுளுன்ஸ்னா அதான் புரியுதா. அதாவது ஒரு குப்பை படத்தை, அதாவது படம் குப்பையா இல்லையான்னு புரியுதா, எவனும் பாத்துட கூட மாட்டான். ஆனா ஃபுல்லா பாசிட்டிவ் பரப்புறது, அதுக்கு பேரு தான் இது. ஆனா அவனுக்குதான் வந்து நம்மள பிஆர்னு சொல்லுவானுங்க. முதல்ல இப்ப ரெக்கார்டு பண்ணா ஃபேக்கு, அதாவது படம் ஓடனா பிஆரு, புக்கிங் போனா அதான்
என்னது ப்ராக்சி புக்கிங், அதுக்கப்புறம் அதான் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குதான் செய்யும், புரியுதா? ஆனா இனிமே பண்ணாதவன் தான் இந்த வார்த்தையை சொல்லுவான். அதுல அதான் இதை நோட் பண்ணி பார்த்தா பண்ணாதவன் தான் இந்த வார்த்தையை சொல்லுவான். பண்ணிருந்தா அவனே சொல்லிருக்க மாட்டான். எக்ஸாக்ட்லி ப்ரோ. அவனுக்கு பண்ண துப்பு கிடையாது. அவன் தான் வந்து பண்ணாம நம்மளை பத்தி பேசுவான். ஸ்டேட்மெண்ட் இதுல 100%. இதே மறந்துட்டீங்க. இதுல முன்னாடி எல்லாம் டிஎன் தேட்டர் இல்ல முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு படம் டிஎன் தேட்டர் டிஎன் தேட்டர் வார்ஸ் எல்லாம் ஃபேக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபேக், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் ஃபேன்ட்டானுங்க. அதான் ஏடா இது. ஃபில்டர் எங்க இருந்து எடுக்கிறாங்க? இதுல ஜாசன் வந்தவரே நான் விஜய் ஃபேன்ட்டாரு. ஐயோ அவர் யூஸ்ல இருக்காருயா, அது சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க ப்ரோ. எல்லாமே வந்து எல்லாமே விஜய் ஃபேன் கத்துறாங்கயா அவருக்கு. இல்ல ஏற்கனவே ஒரு ஃபில்டர் சொன்னேன், ஜிபி ஃபிளாப் ஆச்சுன்னா அது ஃபேமிலியோட இல்லைன்னு சொல்லுவானுங்க பேர். அதான் ட்ரெய்லர்ல நேத்து ஜாசன் வந்தா ஞாபகம் இருக்கா? ஜாசன் வந்து இங்கிலீஷ்ல பேசுறான், பீட்டர் இங்கிலீஷ்ல பேசுறான், ஞாபகம் இருக்கா? அவனே வந்து விஜய் ஃபேன் சொல்லி ப்ரோ இவனுங்க மட்டமான ஏகே ஃபேன். அவனதான் இருக்கான்ல. ஐயோ விடுங்க. இல்ல ப்ரோ நம்ம ஜென்ரலா பேசுவோம். விடுங்க விடுங்க விடுங்க. ரெட்ரோ ஏதாவது நல்லா ப்ரொமோஷன் பண்ணணும்னு தோணுது. ரெட்ரோ 2D தானே அது? 2D தான், சொந்த ப்ரொடக்ஷன் தான். அவனுக்கு பண்ணுவானு வாய்ப்பு இருக்கு. ரெட்ரோ சாங் 2 சாங்குமே சம்மரிச்சுனா அதுவே மிகப்பெரிய ப்ரொமோஷன். மான்சர் இருக்கீங்களா? பேசியே அந்த ஆளுக்கு பக்கைஷ் ஒரு வரும். மான்சர் ப்ரோ இருக்கீங்களா இல்ல போயிட்டு வரவா? உண்மையிலே போனை பார்த்தா வெளியே போயிட்டா இல்ல பக்கா பக். சரி ஓகே, நான் போயிட்டு வந்தேன். இல்ல மான்சர் ப்ரோ உங்ககிட்ட தான் பேசணும். சரி ஓகே ஓகே போயிட்டு வரேன். போயிட்டேன். டேய் இவன் எங்கிருந்துடா போச்சுங்க? அவனா வரா, ஏதாவது பேசுறா, கூட மார்ஸ் கத்திருந்தா அந்தாலையும் பேச விடாம புக் பண்ணி விட்டு போயிட்டான். இவ்வளவு டேலண்டடா இருக்கேடா. ரூம்ல செக் பண்ண என்ன கேட்டா அடுத்த படம் ஏதாவது எஸ்கே தான் ஏதாவது போட்டோம் அப்ப இருக்குது சொல்லுவானுங்க. எனக்கு மதராசி தவிர ஏஆர்எம்லாம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த சிக்கந்தர் படமே ஒரு ஃபிளாப் ஆச்சு, புரியுதா? சொல்ல முடியாது. அதான் நான் வந்து மதராசி ஹிட்டா எஸ்கே ஃபேனா ஹிட்டா ஆகுங்கிறத விட ஏஆர்எம்கே ஒரு நல்ல கம்பேக்லாம் ஓகே தான். ஆனா தெரியல, அது பாப்போம். ஒன்னு ஸ்டோரி எதுவுமே மினிமம் கேரண்டியா சொல்ல முடியல. இல்ல கோ பேக் மாதிரி தான். எனக்கு சிக்கந்தர் ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ விட்டாங்களா, அதுலயே தெரிஞ்சிருச்சு அது தேராது. ஆனா சிக்கந்தர் தேராதுன்றது எப்ப தெரிஞ்சதுன்னா, இந்த சல்மான் கானுக்கு ராஷ்மிகா போட்டாங்கல்ல, அப்பதான் கருத்து வந்துருச்சு எனக்கு. அப்பதான் டோட்டலா முதல்ல 3 மாசத்துல ஒரு படத்தை எப்படி முடிக்க முடியும்? அதையும் இவனை வச்சு சல்மானை வச்சு இல்ல படம் முடிகிறது மேட்டர் இல்ல, கொஞ்சமாவது இருக்கணும், புரியுது? எல்லாம் சிக்கந்தர் யாராச்சும் பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, பார்த்தவனை எல்லாம் பார்த்த நாள் தான் பாக்கல. வார் 2 வேற கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். கூலியும் வார் 2 கிளாஷ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் வேற ஏஆர்எம் நம்பிட்டு டெய்லி துப்பாக்கி கத்தி அவன் திரும்ப உங்களுக்கு தருவான் நினைக்கிறியா? அது எங்களுக்கே தர மாட்டான். ஏன்னா அவன் நிலைமை அப்படி. அவன் நல்லா இருந்தவரை கூட்டும் போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டானுங்க. இன்னொன்னு வயசாயிடுச்சு. அந்த எஃபர்ட் தர்பார் தான், தர்பாருக்கும்
லாஸ் ஆனதே அவனுக்கு தான் தர்பார்ல. ஒரு சீனாட்டு சர்க்கார்ல இல்ல ஒரு இப்ப சீனாச்சும் சர்க்கார்ல வந்திருக்கணும். பிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. படத்துல பிளஸும் அதிகமா இருக்கும். கூட வந்துட்டு அதான் கண்டென்ட் அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. அதான் 49 எல்லாம் போட்டு கூட கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு படம். ரிலீஸ் பண்ணி ஏடிஎம் ஆயிடுச்சுன்னு அப்படியே தான் படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அதான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய மேட்டரே இல்லாம ஆயிடுச்சு. திரும்ப கான்ட்ரவர்சி தான் மெர்சலுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கான்ட்ரவர்சியில விஜய் செஞ்சுட்டாருன்ற மாதிரி போச்சு. ஆனா எங்க திரும்ப மாட்டினா ஸ்பைடர்ல தர்பார்ல. ஸ்பைடர்ல ஆனா என்ன கேட்டா உசர உத்த நச்சிருப்பாரு சூர்யா கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கு. மகேஷ் பாபு தான் பெரிய மைனஸ் மாதிரி என் கண்டித்து இருக்கு. இத சொன்னா நம்மள திட்டுவானுங்க. இல்ல மதராஸ் என்ன கேட்டா ஒன்டே இதுதானே ஒன்டே அந்த மாதிரி ஃபிலிம்லாம் நிறைய கைதி ரீசன்ட் டேஸ்ல இல்ல இல்ல கைதி மட்டும் இல்ல மேக்ஸ் செம்மையா இருந்துச்சு. ஏன் இந்த வீரதேரசூரனே ஒன் நைட் தான் பிளாஷ்பேக் மட்டும் தான் கொஞ்சம் நடுவுல கட் பண்ணிட்டு போவாங்க. வீரதேரசூரன் சூப்பரா இருந்துச்சு. மேக்ஸும் சூப்பரா இருந்துச்சு. இப்போ வர்ற ஃபிலிம்ஸ் தான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ். ஏன்னா இப்ப எனக்கு பரபரப்பா இருக்கிறது அந்த 180 இல்ல ஒன் டே ஸ்டோரி தான் புரியுது. அதுதான் செம்மையா இருக்கும். ஏன் இப்ப சென்னையில் ஒரு நாள்னு ஒரு படம் இருக்கும். அது அவங்களதான் இருப்பான் ஒன் டே ஸ்டோரி மாதிரி. அதான் அதுவும் நல்லா பார்க்க நல்லா இருக்கும். அது அதுல கூட ஒரு கேமியா பண்ணிருப்பான். அதான் விறுவிறுப்பா வேணும்னா அந்த மாதிரி பண்ணி முடிக்கலாம். ஆனா இதுக்கு தெரியல எஸ்கே சைக்கோவா அந்த மாதிரி கேரக்டர் தானே பாப்போம். மாசிராவ ட்ரை பண்றது. ஆனா திரும்ப ஏதாவது காமெடி பண்ண நச்சனத்துக்கு விடமாட்டானுங்க. அது வேற பயமா இருக்கு. ஆமா இதே மாதிரி ஃப்ளோல தான் டாக்டர் டான் போயிருந்து திடீர்னு பிரின்ஸ்னு ஒண்ணு வந்துச்சு. அதுவாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கும். பண்ணக்கூடாதுன்னு கேட்டா இல்ல மாஸ் ஹீரோ ஆயிட்டா அதுல போய் லவ் படம் பண்ணக்கூடாது அதிகமா. எப்பனா இல்ல லவ் படம் கூட பரவாயில்ல காமெடி படம்ல காமெடியா விட்டுருக்கு. எனக்கு மதராசை தாண்டி இப்ப பராசக்தி மேலதான் கொஞ்சம் இது போயிட்டு இருக்கு. பராசக்தி என்னது பராசக்தி கண்டென்ட் தான் கான்ட்ரவர்சியலா கன்ஃபார்ம் தான் ரிலீஸ் பண்ண. முக்காவாசி பேர் அது எப்படி அதான் ஸ்ட்ரைட்டா தான் இது எஸ்கேன்னு மேக்ஸிமம் வராது. ஆனா எஸ்கே புரியாதானுக்கு இது எஸ்கேன்னு தான் வரும். ஃபர்ஸ்ட் எஸ்கே தான் அடிப்பான் என்ன கேட்டா. ஆனா ஆனா இல்ல ரிலீஸ் நெருங்க ஒருவேளை கிளாஷ் கன்ஃபார்மா இருந்தா கண்டிப்பா அது டிஎம்கேன்னு தான் வரும் ஃபுல்லா மேகசின்ஸ். ஏன்னா ஹிந்தி திருப்பி எல்லாமே வந்துட்டு அவன் தானே அந்த படத்துல தான் பண்ணியிருப்பான். ரிலீஸ் பண்ணாலும் பெருசா போறது இல்லை. எனக்கு லாஸ்ட் டைட்டில் டீசர்லயே அந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கானு விஜய் லாஸ்ட் படம் வர சொல்லலாம். இதெல்லாம் தான் கண்டுக்கிறது இல்லை. கூட நிறைய படம் வரும். இப்போ ஏன் மாஸ்டர் அப்ப ஈஸ்வரன் வந்துச்சு. கைதி படம் அப்ப பூஜை கத்தி படம் அப்ப பூஜை வந்துச்சு. பூஜை எனக்கு படம் பிடிச்சது. ஆனா தேட்டர் போல கத்தி தான் அந்த டைம் பிகில் அப்ப கைதி வந்துச்சு. எலிமெண்ட்ஸ் ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க விஜயனோட ஏதோ கிளாஷ் விட்டு என்ன அவருக்கு யார் தெரியுமா இப்போ அழகிய தமிழ் மகன் கூட ஏதாவது எந்த படம் தெரியல படிக்காதவனா வில்லு படிக்காதவனா எதுவும் நினைக்கிறேன். அந்த மாதிரி இது எப்படி நான் விஜய் படம் ஃபிளாப் ஆகும்போது கூட வந்தன்ற மாதிரி இது புரியுத. அது வேற இது வேற. ஏன் தனுஷ் இன்டர்வியூல சொல்லிருப்பான் இது வேற. ஏன்னா இப்பதான் விஜய் இல்ல இவனுங்க விஜய் படம் ஃபிளாப் ஆகிறதுக்கும் தனுஷ் படம் ஹிட் ஆகிறதுக்கும் அதை எடுத்து பார்த்தாலும் ரேஷியோ எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு தெரியும். அதான் அந்த மரியாதை பொல்லாதவன்ல இருந்தா தனுஷ் எனக்கு உண்மையிலே ஒரு ஹீரோவா தெரிஞ்சாங்க. அது வரைக்கும் டம்மியா தான் இருக்கு. ஆனா பொல்லாதவன்லாம் சம்பவம் தெரியுது. செம்மையா பண்ணி பொல்லாதவன்ல இருந்தா தனுஷ் எனக்கு ஹீரோவா தெரியும். சொல்லாங்கலாம் அது கூட இந்த தெண்டா சட்டிலாம் கெட்டுதான். ஆனா அதெல்லாம் ஹீரோவா தெரிய மாட்டான். ஜோகர் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு மாஸ் ஹீரோ அவர் தான் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலைன்னு கேட்டேன். முதல்ல இது ஏத்துக்கிறது.
ஏன்னா எல்லாருமே யாசாட முடியுது. இது சும்மா சொல்லுவானுங்க, அதான் ஒரே ஒரே படத்துல முளைக்கிறேன். இந்த ஆமைங்க தெரியுது பாரு தற்கூறிங்க, ஒரே படத்துல அதான் 1000 பண்ணுவேன் 500 பண்ணுவேன், அதான் லூஸ் பசங்க. அதான் இவனுங்கள மாதிரிலாம் யாருமே முதல்ல யாஷன்றானுங்களே தவிர 4 வருஷம் உழைச்சான். ஆமா உழைப்பானா? 2 வருஷம் கார் ஷீட் வாங்கிட்டு 1 வருஷம் பைக் ஓட்டுறான் நாய். இடையில ஒரு news வந்துச்சுலடா, பிரசாந்த் ஓகே இல்ல நீல விழுந்த ஒரு 2 ஒரிஜினல் மேட்டர் சொல்லணும். என்னன்னா ஆக்சுவலா வந்துட்டு இந்த கேஸ் வந்து இங்க நடந்துச்சு. என்ன ஆக்சுவலா வந்து இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், சென்னை ஹைகோர்ட்ல. அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து மாத்திருக்காங்க. என்ன வந்துட்டு இவன் ஜப்தி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் இருக்கான்ல ராம்குமார் ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா வந்து பிரபு இருக்காருல்ல, அவரோட அண்ணன். இல்ல கேஸ் நான் ஒரிஜினல் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. கேஸ் ஒரிஜினல் என்ன நடந்துச்சுன்னா, அவரோட அண்ணன் வந்து ராம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட சொத்து வந்துட்டு ஒரிஜினல் சிவாஜியோட சொத்தை வந்து ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இவங்க வந்துட்டு திருப்பி வந்து மேலிடத்துக்கு போயிருக்காங்க. ஓகேவா? அது பண்ணி சொன்ன அப்புறம் இவங்க வந்துட்டு திருப்பி பிரபு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. யாரு நம்ம பிரபு, இந்த குண்டன் பிரபு இருக்காருல, அவர் வந்துட்டா அண்ணன் தெரிஞ்சுமே இல்ல எனக்கும் இவருக்கு அவனோட பையன் எனக்கு தெரியாது, எனக்கும் இவனுக்கு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு குண்டன் சத்தியம் சொல்லிக்கிறப்போ இதெல்லாம் செக் பண்ணுங்க, நடந்திருக்கு இதெல்லாம், எனக்கும் இவருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அவரு. நீங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் மான்ஸ்டர், இப்ப அந்த ஆள் என்ன சொல்லிச்சு நீ சொல்ற? அதாவது இல்ல கொஞ்சம் சொல்லணும். அதாவது சிவாஜி குடும்பத்துல பிரச்சனை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன நடந்ததுன்னு இப்ப சொன்னான். அதான் தம்பி நம்ம பிரபு சொத்துக்கு வந்து கடன் வந்து அண்ணன் வாங்கின கடனுக்கு வந்து என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கை விரிச்சிட்டாரு. அவ்வளவுதான், இதான் இந்த ஸ்டோரி. அப்புறம் ஆனா இப்ப ஏன் இந்த டாபிக் வந்துச்சு அதான் எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, பிரபு ஹைகோர்ட்ல வந்துட்டு ராம்குமாரோட இதுல வந்து இதுக்கு வந்துட்டு என்னால வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்போ என்ன இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு புரியல. ஐ மீன் லைக் ஒரு டவுட் இல்ல, அவங்க பிரதர்ஸ் இல்ல உண்மையிலே நார்மலா இப்படிதான் பேசுறீங்க? இல்ல ப்ரோ, நம்ம கூட இருந்தா காசு கொடுத்துருவோம்ல, அந்த மாதிரி கூட மனசாட்சி இல்ல போல அவங்களுக்கு. இல்ல உண்மையிலே எப்பவுமே எக்ஸாக்ட் ஆகி தான் பேசுறீங்க இல்ல நார்மலா இப்படிதான் பேசுறீங்க? புரியுதா? இல்ல இயற்கையா அப்படிதான் கேக்குறாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்றேன், அது 120 கோடி பிரச்சனை. ஆமா அது உண்மைதான். 120 கோடி எவனும் கொடுக்க மாட்டான், தம்பியா இருந்தாலும் கொடுக்க மாட்டான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. எனக்கு புரியலையே. ஆப்வியஸா 120 கோடி பிரச்சனை, அது 120 crores பிரச்சனை அது. ஆனா மனசு போடல இப்பதான் ஃபீல் பண்றாங்க. நடுவுல அந்த போராட்டத்துக்கு விஎஃப்என் போடல டீட்டெயிலா பாப்போம். நடுவுல போவோம். அலெக்ஸா விஎஃப்என் ஏதாவது இருக்கா அலெக்ஸா நாளைக்கு? தெரியலதான் போடலான்னு ஏதாவது மாற்றலாம். அந்த கதையை சொல்ல இதுக்கு சொல்ல என் பேப்பர் கம்ப்ளீட்டா சொல்றா, என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொல்றா. என்ன தர அவன் சொல்றான்? எந்த கதை எதை கதை? இல்ல நான் போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்புறம் நீ சொல்லு இது என்ன கதை? கேக்குதா? என்ன கதை? அதான் கேக்குறேன், என்ன கதைனே சொல்ல பண்றானே. இப்ப கதையாகுது இது புது கதையா? இல்ல அலெக்ஸ், அந்த இல்ல தேவர் மேட்டர். இல்ல எனக்கு இப்ப நீ என்ன பிராண்ட் அடிச்சேன்னு தெரியணும். எனக்கு நீ முதல்ல இப்ப என்ன பிராண்ட் அடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியணும். எனக்கு நான் பீர் தான் அடிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்ப நீ நார்மலாவே இல்லையா இப்போ? ஏன்னா அவனுக்கு இப்பதான் தெரியுது அவன் நார்மலா இல்லன்னு. இல்லடா, எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. அவர் வந்து சிவாஜி வந்து நிக்க வச்சுதான் பேசுவாராமே, அது எவ்வளவு பெரிய தப்பு அது?
அது சொல்லுவாங்க உங்ககிட்ட நிறைய பேரு. யாரு சிவாஜி? சிவாஜி ஆமா, சிவாஜி வந்து கமல்ஹாசனையே நிக்க வச்சு பேசுற, நீ எதுக்கடா இதெல்லாம் வேணாம்டா விட்டுருங்கடா, அப்புறம் வந்துட்டு நான் தான் சொல்லுவேன். சரி அவன் கொண்டு இல்லடா, போறான் என்ன சிவாஜி அந்த செத்து மாதிரி போச்சு. கேஸ்டிஸ்டா சிவாஜி சாரு, சிவாஜியே கேஸ்டிஸ்டா சிவாஜி செத்துட்டான்டா, சாரு, என்னடா வேணும் உனக்கு? கமல்ஹாசன் சாரை விட்டுருங்கடா. எதுக்கடா சொன்னா தப்புன்னு. சரி, வாடா நீ பேசாத. மாசம் இருக்கிய இல்ல இல்ல ஃப்ளூக்ல கேட்டா கூட அப்ப கூட பீர் அடிக்கணும்னு சொன்ன பாத்தியா? பீருக்கேவா? டேய் சத்தியமா இல்ல இல்ல நான் தான் செம்ம போதையான கூட தெளிவா பேசுவேன். மச்சான் இப்போ ஒரு பீர் கரெக்டா நல்லா இருக்குது, சத்தியம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. பாரு பீர் அடிச்சாலே நம்ம தெரியாதான் கஷ்டப்படக்கூட மட்டமான பீர் எல்லாம் குடுக்குறாங்க. இப்பதான் நல்ல பீர் வந்திருக்கு, யோசிச்சு வாங்கி சாப்பிடுங்க. இல்ல நான் உனக்கு நிதானமா பார்த்ததே கிடையாது சத்தியமா. நீ எப்ப பார்த்தாலும் தான் சரி சரி, ஓகே மச்சான், ஓகே மச்சான். சரி விடு, கவலைப்படாத. ஆர்டிபி ப்ரோ சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அரசியல் டாபிக்கும் அதான் கூந்தலா போகுது. சூப்பர். ஆளாளுக்கு இந்த யோசிப்பர் மாசு அரசியல் பேசலாம், டிவி கேட்காரனே நினைச்சா கூட எவனோ ஒரு தட்டு தூக்கி நின்றுறான். ஆல் ஏரியா கில்லி மாதிரி எங்க தொட்டாலும் வெடிக்குதப்பா. நம்மலாம் வந்து அலெக்ஸ், நம்ம கண்ட்ரியே வந்து இங்க பாரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான ஃபேஷனா இருப்போம் நம்ம எல்லாமே. ஓகேவா? கிரிக்கெட் ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே கிரிக்கெட்டுக்கான ஒரு அடிக்ட் தான். சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு அது கிரிக்கெட் வந்து இது வந்து ஒரு இது மாதிரி எமோஷன் மாதிரி வச்சுக்கோ. அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி. நம்ம சின்ன வயசுல இருந்து அதை விளையாடி இருக்கோம். அது